வணக்கம். டான் தமிழொலியின் பிரதான செய்திகளுடன் நான் குணம் துஷ்யந்தன். முதலில் தலைப்புச் செய்திகள். பசில் ராஜபக்ச உள்ளிட்ட இருவருக்கு எதிரான நாட்குறிப்பு வழக்கை தொடர்ந்து நடாத்துவதா இல்லையா என்ற நிலைப்பாட்டை சட்டமா அதிபர் அறிவிக்க உள்ளார். வவுனியாவில் செல்ஃபி எடுக்க முற்பட்ட நபர் புகையிரதம் மோதியதில் உயிரிழப்பு. நாட்டில் மேலும் 15 கொரோனா மரணங்கள், 482 பேருக்கு கொரோனா தொற்று. முல்லைத்தீவு மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் சட்டவிரோத செயற்பாடுகள் அதிகரிப்பு. சீனாவிடமிருந்து தாய்வானை பாதுகாப்பதற்கான முழு வலிமையும் அமெரிக்காவுக்கு இருப்பதாக அமெரிக்க முப்படைகளின் தலைமை தளபதி தெரிவிப்பு. தொடர்வது முதன்மைச் செய்தி. அனுசரணை ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் மோட்டோ பிளாஸ் டூக் எமது தேசத்தை முன்னோக்கி வழிநடத்தி உங்களை பாதுகாக்கின்றது. நிதியமைச்சர் பசில் ராஜபக்ஷ உள்ளிட்ட இருவருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள நாட்குறிப்பு வழக்கை தொடர்ந்து நடாத்துவதா இல்லையா என்ற நிலைப்பாட்டை எதிர்வரும் 11ஆம் தேதி சட்டமா அதிபர் அறிவிக்க உள்ளார். முன்னாள் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சரும் தற்போதைய நிதியமைச்சருமான பசில் ராஜபக்ஷ உள்ளிட்ட இருவருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள நாட்குறிப்பு வழக்கை தொடர்ந்து நடாத்துவதா இல்லையா என்ற நிலைப்பாட்டை எதிர்வரும் 11ஆம் தேதி அறிவிக்க உள்ளதாக சட்டமா அதிபர் கொழும்பு மேல் நீதிமன்றத்துக்கு இன்று அறிவித்துள்ளார். கடந்த ஜனாதிபதி தேர்தல் காலப்பகுதியில் அப்போதைய ஜனாதிபதியாக இருந்த மஹிந்த ராஜபக்சவின் உருவப்படம் பொறிக்கப்பட்ட 5 மில்லியன் நாட்குறிப்பை திபிநகம திணைக்களம் ஊடாக அச்சிட்டு அரசுக்கு 29.4 மில்லியன் ரூபாய் நஷ்டத்தை ஏற்படுத்தினார் என குற்றம் சாட்டப்பட்டது. இந்த வழக்கை தொடர்பான சட்டமா அதிபரின் நிலைப்பாட்டை எதிர்வரும் நவம்பர் மாதம் 11ஆம் தேதி நீதிமன்றத்துக்கு அறிவிக்க உள்ளதாக சட்டமா அதிபர் சார்பில் ஆஜரான பிரதி சொலிசிஸ்டர் ஜெனரல் திலீப் பேரிஸ் உயர்நீதிமன்ற நீதிபதி தமி தோட்டவத்தவின் கவனத்துக்கு கொண்டு வந்தார். அந்த வகையில் முன்னாள் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் பசில் ராஜபக்ஷ உள்ளிட்ட இருவருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட குறித்த வழக்கு எதிர்வரும் 11ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. இந்த வழக்கில் முன்னாள் தேர்தல் ஆணையாளர் மஹிந்த தேசப்பிரிய உள்ளிட்ட 32 பேர் சாட்சிகளாக குறிப்பிடப்பட்டிருந்தனர். அனுசரணை ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் மோட்டோ பிளாஸ் டூக் எமது தேசத்தை முன்னோக்கி வழிநடத்தி உங்களை பாதுகாக்கின்றது. கொழும்பு நாகலகம் வீதி நீர்ப்பம்பு நிலையம் இன்று உலக வங்கி பிரதிநிதிகளினால் கண்காணிக்கப்பட்டது. கொழும்பு நாகலகம் வீதி நீர்ப்பம்பு நிலையம் இன்று முற்பகல் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ மற்றும் உலக வங்கி பிரதிநிதிகளால் கண்காணிக்கப்பட்டது. 2012ஆம் ஆண்டில் கோட்டாபய ராஜபக்ஷ பாதுகாப்பு மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சின் செயலராக இருந்தபோது கொழும்பு தலைநகரம் சார்ந்த நகர அபிவிருத்தி திட்டம் உருவாக்கப்பட்டது. அதில் 55 உபதிட்டங்கள் உள்ளடக்கப்பட்டதுடன் நாகலம் வீதி நீர்ப்பம்பி நிலைய திட்டமும் அதில் உள்வாங்கப்பட்டிருந்தது. கொழும்பு நகரில் மழைநீர் நிரம்புவதை தடுத்தல், ஏனைய காலங்களில் வடிகால்களில் நீர் குறைவதனால் ஏற்படும் அசுத்த நிலைமையை தடுத்தல் என்பன இந்த உபதிட்டத்தின் பிரதான நோக்கங்களாகும். ஒரு செகண்டுக்கு 30 கனமீட்டர் அளவு நீரை கழனி ஆற்றுக்கு பாய்ச்சக்கூடிய வகையில் 5 பம்பிகள் மற்றும் ஒரு செகண்டுக்கு 12 கனமீட்டர் அளவு நீரை கழனி ஆற்றில் இருந்து கால்வாய்களுக்கு எடுத்து வரக்கூடிய 2 பம்பிகள் அங்கு பொருத்தப்பட்டுள்ளன. 2 தானியங்கி கதவுகள் மற்றும் கட்டுப்பாட்டு கட்டமைப்பும் உள்ளடக்கப்பட்டுள்ளது. முழுமையான திட்டத்துக்கும் 321 மில்லியன் அமெரிக்க டாலர் செலவிடப்படுவதுடன் உலக வங்கி 213 மில்லியன் டாலர்களை இலகு கடனாக வழங்கியுள்ளது. இலங்கை அரசாங்கம் செலவிட்டுள்ள தொகை 108 மில்லியன் அமெரிக்க டாலர்களாகும். முழுமையான நிர்மாணப் பணிகளை எதிர்வரும் ஓரிரு மாதங்களில் நிறைவு செய்ய முடியும் என திட்டப்பணிப்பாளர் AM துஷாரி ஜனாதிபதி உள்ளிட்ட குழுவினருக்கு தெரிவித்தார். இதன்போது திட்டத்தின் முன்னேற்றம் தொடர்பாக பணிப்பாளரினால் விளக்கம் அளிக்கப்பட்டது. இந்த திட்டத்துக்கு இணையாக தெரிவு செய்யப்பட்ட பல பிரதேசங்களில் 47 கிலோமீட்டர் வீதிகள் அபிவிருத்தி செய்யப்படும். விகாரமகாதேவி, காக்கதீவு கடற்கரை மற்றும் பெத்தகான சதுப்புநில பூங்காவை மேம்படுத்தும் திட்டத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ளது. இந்த சந்திப்பில் உலக வங்கியின் தெற்காசிய வலயத்தின் உபதலைவர் ஹாட்விக் ஷபுர் உள்ளிட்ட பிரதிநிதிகள், இராஜாங்க அமைச்சர்களான நாலக கொடகேவா மற்றும் மொஹான்வி டி சில்வா ஆகியோருடன் அதிகாரிகள் சிலரும் இணைந்திருந்தனர். கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இந்திய தூதுவருக்கும் இடையில் அடுத்த வாரம் சந்திப்பு ஒன்று நடைபெறவுள்ளது. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இந்திய தூதுவருக்கும் இடையிலான சந்திப்பு எதிர்வரும் 9ஆம் தேதி நடைபெற உள்ளது. அண்மையில் இந்திய தூதுவர் கோபால் பாக்லேயுடனான சந்திப்பின் போது
கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர்களான சந்திப்பை அதன் தலைவர் ரா சம்பந்தன் கோரியிருந்தார். இதற்கமைய எதிர்வரும் 9ஆம் தேதி இந்த சந்திப்பு நடைபெற உள்ளது. இலங்கை ஆசிரியர் அதிபர் தொழிற்சங்க ஒன்றிய பிரதிநிதிகள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான மனோ கணேசன் மற்றும் பழனி திகாம்பரம் உள்ளிட்ட குழுவினரை இன்று சந்தித்துள்ளனர். எதிர்வரும் 9ஆம் தேதி ஆசிரியர் அதிபர் தொழிற்சங்க ஒன்றியம் நடாத்தும் தேசிய எதிர்ப்பு தின ஆர்ப்பாட்டத்துக்கு ஆதரவாக தமது சம்பளம், விலைவாசி பிரச்சினைகளையும் ஆசிரியர்களின் பிரச்சினைகளையும் முன்வைத்து தோட்ட தொழிலாளர்கள் மலைகளில் தமது வேலை தளங்களில் இருந்தவாறு பகலுணவு வேளையில் ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுக்க வேண்டும் என தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான மனோ கணேசன் கோரிக்கை விடுத்துள்ளார். இன்று கொழும்பில் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன், பிரதி தலைவர் பழனி திகாம்பரம், ரத்னபுரி அமைப்பாளர் மற்றும் கூட்டணியின் ஆசிரியர் விவகார பொறுப்பாளர் சந்திரகுமார் ஆகியோரை இலங்கை ஆசிரியர் அதிபர் தொழிற்சங்க ஒன்றிய பிரதிநிதிகளான ஜல்வெல பஞ்சாசாகர தேர, ஜோசப் ஸ்டாலின், மஹிந்த ஜெயசிங்க ஆகியோர் உள்ளிட்ட குழுவினர் சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர். இதன்போது இலங்கை ஆசிரியர் அதிபர் தொழிற்சங்க ஒன்றியம் எதிர்வரும் 9ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நடாத்த இருக்கும் அடையாள தேசிய எதிர்ப்பு தினத்துக்கு தமிழ் முற்போக்கு கூட்டணியின் ஆதரவு கோரப்பட்டது. இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட தமிழ் முற்போக்கு கூட்டணி ஆசிரியர்களின் தேசிய எதிர்ப்பு தின ஆர்ப்பாட்டத்துக்கு ஆதரவாக தமது சம்பளம், விலைவாசி பிரச்சினைகளையும் ஆசிரியர்களின் பிரச்சினைகளையும் முன்வைத்து தோட்ட தொழிலாளர்கள் மலைகளில் தமது வேலை தளங்களில் இருந்தவாறு பகல் உணவு வேளையில் ஆர்ப்பாட்டம் நடாத்த வேண்டும் என்ற கோரிக்கையை விடுப்பதாக கூட்டணி தலைவர் மனோ கணேசன், பிரதி தலைவர் பழனி திகாம்பரம் ஆகியோர் தெரிவித்தனர். இதேவேளை ஆசிரியர் அதிபர் தொழிற்சங்க ஒன்றிய பிரதிநிதிகளுக்கு இன்று தோட்ட தொழிலாளர் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பில் மனோ கணேசன், பழனி திகாம்பரம் ஆகியோர் விரிவாக எடுத்துரைத்தனர். எதிர்காலத்தில் தோட்ட தொழிலாளர்கள் பிரச்சினைகளையும் பொது தேசிய தொழிற்சங்க வேலை திட்டத்தில் இணைத்துக் கொள்ள இது ஒரு ஆரம்பமாக அமைய வேண்டும் என இரு தரப்பினரும் இணக்கம் வெளியிட்டனர். வவுனியாவில் செல்ஃபி எடுக்க முற்பட்ட நபர் புகையிரதம் மோதியதில் உயிரிழந்துள்ளார். வவுனியா கல்லாறு பாலத்தில் செல்ஃபி எடுக்க முற்பட்ட நபர் புகையிரதம் மோதியதில் உயிரிழந்துள்ளார். இன்று காலை தலைமன்னாரில் இருந்து கொழும்பு நோக்கி பயணித்த புகையிரத்தில் மோதுண்டு மன்னார் முருங்கன் பரிகாரி கண்டல் பகுதியைச் சேர்ந்த 21 வயதுடைய இளைஞர் உயிரிழந்துள்ளார். இன்று காலை 8:30 மணியளவில் மன்னார் மதவாச்சி பிரதான வீதி கல்லாறு பாலத்தில் சம்பவம் இடம்பெற்றுள்ளது. செல்ஃபி எடுக்க முற்பட்ட இளைஞர் புகையிரத்தில் மோதுண்டு உயிரிழந்துள்ளார். மன்னார் முருங்கன் பகுதியிலிருந்து செட்டிக்குளம் நோக்கி மோட்டார் சைக்கிளில் சென்ற இரு இளைஞர்கள் செட்டிக்குளம் கல்லாறு பாலத்தில் ஏறி தங்களது தொலைபேசியில் செல்ஃபி எடுக்க முற்பட்டுள்ளனர். இதன்போது புகையிரதம் மோதியதில் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதுடன் மற்ற இளைஞர் பாலத்தின் கீழே பாய்ந்து உயிர் தப்பியுள்ளார். சம்பவத்தில் முருங்கன் பரிகாரை கண்டல் பகுதியைச் சேர்ந்த 21 வயதுடைய பிரான்சிஸ் கண்ணா உயிர் இழந்துள்ளார். இந்த நிலையில் சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். யாழ்ப்பாணத்தில் மின்சாரம் தாக்கியதில் இளம் குடும்பஸ்தர் உயிரிழந்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் கட்டிட வேலையில் ஈடுபட்டிருந்த இளம் குடும்பஸ்தர் ஒருவர் மின்சாரம் தாக்கியதில் உயிரிழந்துள்ளார். கரவட்டி மேற்கு ராஜகிராமம் பகுதியில் இன்று காலை 11 மணியளவில் இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இதில் அதே பகுதியைச் சேர்ந்த 3 பிள்ளைகளின் தந்தையான 33 வயதுடைய விஜயகுமார் விஜிதரன் என்பவர் உயிரிழந்தவராவார். கட்டட வேலையில் ஈடுபட்டிருந்த போது அங்கிருந்த மின்னொழுக்கில் தாக்கப்பட்டதாக குறிப்பிடப்படுகின்றது. அதனை அடுத்து பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையை கொண்டு சென்ற போதும் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக மருத்துவ அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். இந்நிலையில் சம்பவம் தொடர்பில் நெல்லியடி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மன்னார் மாவட்டத்தில் தொடர்மழை காரணமாக பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளை அரசு அதிகாரிகள் பார்வையிட்டுள்ளனர். மன்னார் மாவட்டத்தில் தொடர் மழை காரணமாக பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளை அரசாங்க அதிபர் உள்ளிட்ட குழுவினர் பார்வையிட்டுள்ளனர். மன்னார் மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாக பெய்து வரும் கடும் மழை காரணமாகவும் மாவட்டத்தின் பல பாகங்களிலும் வெள்ளம் ஏற்பட்டுள்ளமை காரணமாக மக்களின் இயல்பு நிலை பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் மன்னார் பிரதேசலக பிரிவில் உள்ள பல்வேறு கிராமங்களையும் சேர்ந்த மக்கள் பல்வேறு அசௌகரியங்களுக்கு முகம் கொடுத்துள்ளனர். மன்னார் மூர்வீதி, உப்புக்குளம், பள்ளிமுனை, சாந்திபுரம், சவுத்பார், பனங்கட்டு கொட்டு, எமில்நகர் உள்ளிட்ட பல கிராமங்களில் பல வீடுகளில் மழை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. தலைமன்னார் ஊர்மனை கிராமத்தில் கடந்த 4 நாட்களாக வெள்ள அனர்த்தம் காரணமாக தலைமன்னார் ஊர்மனை கிராமத்தின் வடக்கு மற்றும் தெற்கு கிராம அலுவலர் பிரிவுகளில் சுமார் 50 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. மழை வெள்ளம் தமது வீட்டுக்குள் புகுந்த நிலையில் பாதிக்கப்பட்ட மக்கள்
குடும்பங்கள் தங்களுடைய உறவினர்கள் மற்றும் நண்பர்களின் வீடுகளில் தஞ்சமடைந்துள்ளனர். தலைமன்னார் ஊர்மனை பகுதி மிகவும் தாழ்வான பிரதேசம் என்பதால் மழை வெள்ள நீரை வெளியேற்றுவதில் பாரிய சிரமம் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் குறித்த பகுதிக்கு இன்று மதியம் மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் ஸ்டான்லி டிமேல் தலைமையில் மன்னார் பிரதேச செயலாளர் எம் பிரதீப் மற்றும் கிராம சேவையாளர் உள்ளிட்ட கிராம மக்களின் பிரதிநிதிகள் விஜயம் செய்தனர். அதனையடுத்து தேங்கியுள்ள நீரை வெளியேற்றுவதற்கான நடவடிக்கை நாளைய தினம் கிராம மக்களுடன் இணைந்து மேற்கொள்ளப்பட உள்ளது. முல்லைத்தீவு மாவட்ட மீனவ அமைப்புகளின் பிரதிநிதிகளுக்கும் கடற்றொழில் அமைச்சர் டாக்லஸ் தேவானந்தாவுக்கும் இடையில் சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. முல்லைத்தீவு மாவட்டத்துக்கான விஜயத்தை மேற்கொண்ட கடற்றொழில் அமைச்சர் டாக்லஸ் தேவானந்தாவுக்கும் முல்லைத்தீவு மாவட்ட மீனவ அமைப்புகளின் பிரதிநிதிகளுக்கும் இடையில் சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. இச்சந்திப்பு நேற்று மாலை முல்லைத்தீவு மாவட்ட கடற்றொழிலாளர் கூட்டுறவு சங்க சமாச கட்டிடத்தில் இடம்பெற்றது. இதன்போது இந்திய இழுவைப் படகுகள் இனி எமது எல்லைக்குள் வராது எனவும் அவ்வாறு வந்தால் அவை கைது செய்யப்படும் எனவும் அமைச்சர் டாக்லஸ் தேவானந்தா மீனவர்களுக்கு உறுதியளித்தார். அண்மையில் மீனவர்கள் மேற்கொண்ட கடல்வழி போராட்டம் தொடர்பில் கருத்துக்கள் பரிமாறப்பட்டதுடன் சில மீனவ அமைப்புகளின் பிரதிநிதிகள் கூட்டத்திலிருந்து வெளியேறி சென்றனர். இந்திய இழுவைப் படகுகளால் வலைகள், மீன்பிடி உபகரணங்கள் சேதமாக்கப்பட்ட எமது மீனவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த விசேட வாழ்வாதார திட்டங்களை நடைமுறைப்படுத்த உள்ளதாகவும் அமைச்சர் டாக்லஸ் தேவானந்தா குறிப்பிட்டார். முல்லைத்தீவு மாவட்டத்தில் நந்திக்கடல் உள்ளிட்ட களப்புகளிலும் கடலிலும் சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கைகளை மேற்கொள்பவர்களை கைது செய்யுமாறும் அவற்றுக்கான சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் நீரியல் வள திணைக்கள அதிகாரிகளுக்கு அமைச்சர் உத்தரவிட்டதுடன் போலீசாரையும் குறித்த நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு தெரிவித்தார். நாளாந்த அறிக்கைகளை தனக்கு அனுப்பி வைக்குமாறும் எதிர்வரும் சில நாட்களில் முல்லைத்தீவு வருகின்ற போது இதன் முன்னேற்றம் தொடர்பில் ஆராய்வதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். இந்த நிலையில் கரைவேலைப்பாடுகளுக்கான நிரந்தர அனுமதிகளை பெற்றுத்தருமாறு அமைச்சரிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டது. நில அளவீட்டு பணிகள் நிறைவடைந்து வருவதாகவும் மிக விரைவில் அதனை செய்து தருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். அத்துடன் முல்லைத்தீவு மாவட்டத்தில் மிக நீண்ட காலமாக தீர்க்கப்படாத வெளிமாவட்ட மீனவர் வருகையை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறும் கரைவழி தொழில் புரியும் இடத்தில் கடலுக்குள் உள்ள கழிவுகளை அகற்றி தருமாறும் அமைச்சரிடம் கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. இந்திய தரப்பு வெளிவார செயலாளர் வந்தவர். நான் அவரோட அரசியல் ஒன்றும் கதைக்க இல்லை. நான் அவரோட கதைச்சது எங்கட கடற்தொழிலாளருடைய பிரச்சனைகள், எங்கட வாழ்வாதாரங்களை பற்றித்தான் கதைச்சது ஒழிய நான் அவையோட 13ஆம் திருத்த சட்டம் அதிரெண்டெல்லாம் உலகிடையிலும் இந்திய இழுவப்படகுக்கு இடம் கொடுக்க முடியாது என்றதுல நான் ரொம்ப உறுதியாக தெளிவா இருக்கிறேன். நான் 4 வகையில இந்த பிரச்சனையில அணுகிறேன். ஒன்று, ராஜதந்திர ரீதியில் இந்தியா தீர்வு தரப்போறது இல்லை. நாங்களாம் அந்த தீர்வு எடுத்துக்கொள்ள வேண்டும். 4-5 வருடங்களுக்குள்ள எங்களுக்கு ஏற்பட்ட இழப்பு என்று சொல்லி 500 மில்லியனுக்கு மேலே என்று சொல்லி நான் இந்திய தரப்புக்கு கொடுத்திருக்கிறேன். 2 தரப்பு மக்களுக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்துறதை நான் செய்கிறேன். மட்டக்களப்பு உன்னிச்சை பகுதியில் காட்டு யானைகள் அட்டகாசம் அதிகரித்துள்ளதாக விசனம் வெளியிடப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு மாவட்டத்தின் பவுனதீவு பிரதேச பிரிவுக்குட்பட்ட ஐத்தியமலை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட உன்னிச்சை நடியமடு 6ஆம் கட்டை பகுதியில் உள்ள வீடொன்றினை காட்டு யானை சேதப்படுத்தியுள்ளது. நேற்று அதிகாலை வேளையில் கிராமத்திற்குள் பூந்த காட்டு யானை தென்னை உள்ளிட்ட பயன் தரும் மரங்களை சேதப்படுத்தியுள்ளதுடன் குடியிருந்த வீட்டின் சுவரையும் சேதப்படுத்தியுள்ளதாக பாதிக்கப்பட்டவர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். முழிப்பு வந்து நாய் உழைச்சது நான் வெளியில போக மாட்டோட ஒளிம்பித்து வெளியில போக இஞ்ச கலகலன்ட்டு கல்ல கொட்டுப்படுது ஓட இது கல்ல இந்த இதை சார்ஜ் விட்டு போட்டு கையை போட்டு தும்பிக்கையை போட்டு இப்படி சிறாவுது அதுக்குள்ள சிறா இது நின்றது. நான் நினைச்சேன் கதவை துறந்தேன். இது நிக்கி நான் திருப்பி அங்க உள்ள வெளியே போக இந்த அண்டி இந்த கையும் அண்டி அங்கார போய் கதவுல போட்டு அடி அடிச்சு தான் சத்தம் போட்டு அரைவரா போட்டு தான் வெளியே போனது. 5 பேரும் ஒரு பிள்ளை 6 பேர் இதுக்குள்ள படுத்தினாங்க. நல்லை குமரன் நூல் இன்று வெளியிட்டு வைக்கப்பட்டது. யாழ்ப்பாண மாநகராட்சி மன்ற சைவசமய விவகார குழுவினரால் வருடந்தோறும் வெளியிடப்பட்டு வரும் நல்லைக்குமரன் மலரின் 29வது இதழ் நூல் வெளியீடு இன்று நடைபெற்றது. இதனுடன் இணைந்ததாக சமய சமூக பணி ஆற்றி வரும் ஒருவருக்கு வருடந்தோறும் வழங்கப்படும் யாழ் விருது வழங்கப்பட்டது. நிகழ்வு யாழ்ப்பாணம் நாவலர் மண்டபத்தில் இடம்பெற்றது. யாழ்ப்பாண மாநகரசபை ஆணையாளர் தலைமையில் இடம்பெறும் குறித்த நிகழ்வில் பிரதம விருந்தினராக யாழ்ப்பாண மாநகர முதல்வரும் சைவசமய விவகார குழுவின் தலைவருமான வீணா மணிவண்ணன் பங்கேற்றார்.
சிறப்பு விருந்தினராக வடக்கு மாகாண உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளர் வரதீஸ்வரன் கலந்து கொண்டார். மத தலைவர்களின் ஆசிரியோடு ஆரம்பமாகிய குறித்த நிகழ்வில் மங்கள விளக்கேற்றல், தலைமை உரை, கௌரவிப்பு, நூல் வெளியீடு என்பன இடம்பெற்றன. இவ்வருடத்துக்கான யாழ் விருது சுன்னாகம் வாழ்வகத்தின் தலைவர் ஆ. ரவீந்திரனுக்கு வழங்கப்பட்டது. சிலர் விருதால் பெருமை அடைகிறார்கள், சிலரால் விருது பெருமை அடைகிறது. நான் சொல்லுவேன், இந்த விருது ரவீந்திரன் அவர்களால் இன்று பெருமை அடைகிறது. இன்று நான் பிரச்சனைகளை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறேன், சவால்களை எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றேன். இந்த சவாலிலே என்னை பாதுகாக்க வேண்டியது, என்னுடைய போராட்டத்துக்கு வலு சேர்க்க வேண்டியது இங்கு இருக்கின்ற அறிஞர்களும் எங்களுடைய வரலாற்றுத்துறை பேராசிரியர்களும் பொறுப்பு வாய்ந்தவர்களும் என்பதை நான் சொல்லுகின்றேன். இங்கே இருக்கின்ற வரலாற்றுத்துறை சார்ந்த எங்களுடைய மரபுகளை நாங்கள் பேணி பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக யாழ்ப்பாண மரபுரிமை இயக்கம் என்ற ஒன்றை நான் ஆரம்பித்திருக்கின்றேன். எங்களுடைய மரபுரிமைகளை பேணி பாதுகாக்க வேண்டும் என்ற உறுதிப்பாட்டோடு நாங்கள் எங்களுடைய பயணங்களை தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். மாநகரம் சபை இந்த மண்டபத்தை சரியான விதத்திலே பராமரிக்க தவறி வருகிறது என்பதில் உண்மை இருக்கிறது. அந்த குற்றச்சாட்டை நான் ஏற்றுக்கொள்கிறேன். இந்த மாநகர சபை இந்த நாவலர் மண்டபத்தை பேணி பாதுகாப்பதற்காக ஒரு தனியான குழு ஒன்றை, ஒரு மேனேஜ்மெண்ட் கமிட்டி அல்லது முகாமைத்துவ குழு ஒன்றை நாங்கள் சமூக பெரியார்களையும் சைவ பெரியார்களையும் அழைத்து வந்து செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நாவலர் குருபூசையிலே நாவலருடைய சிலையை அங்குரார்ப்பணம் செய்து இங்கே பிரதிஷ்டை செய்வதற்கான ஏற்பாடுகளை நான் செய்து வருகிறேன். துரதிர்ஷ்டவசமாக நான் இந்த வருகின்ற மாதம் மீண்டும் வருகின்ற வரவு செலவு திட்டத்திலே தோற்கடிக்கப்பட்டு வீட்டுக்கு அனுப்பப்பட்டால் சில வேளைகளிலே என்னால் அதை செய்யப்பட முடியாது. ஆனால் அதிலிருந்து தப்பி பிழைத்தால் வருகின்ற பிப்ரவரி மாதம் வரை எனக்கு இருக்கின்ற பதவிக்காலத்துக்குள்ளே ஏதாவது நான் நாவலர் மண்டபத்தை சிறப்பாக மாற்றியமைப்பதற்கு, சிறப்பாக இயங்க வைப்பதற்கு, எதிர்காலத்திலே தொடர்ந்து செய்வதற்கு என்னுடைய முயற்சியை செய்துதான் நான் செல்வேன் என்ற உறுதிமொழியை நான் உங்களுக்கு தருகிறேன். சமூக பணியையும் சமய பணியாக ஏற்றுக்கொள்ளுகின்ற அல்ல சமய பணியாக கொள்ளுகின்ற ஒரு சமயம் எங்களுடைய சைவ சமயம். மக்களுக்கு சேவை செய்வது மகேசனுக்கு செய்கின்ற சேவை என்று சொல்லுகின்ற சமயம் எங்களுடைய சைவ சமயம். மாநகர சபையினுடைய இந்த சைவ சமய விவகார குழுவினர் ஆற்றுகின்ற பணிக்கு நாங்கள் தலைவணங்கி நன்றி செலுத்த வேண்டும். அவர்களினுடைய அந்த உயரிய விருது எனக்கு வழங்கப்பட்டிருக்கின்றமை உண்மையிலேயே விவரிக்க முடியாத ஒரு உன்னத ஒரு மகிழ்வை, ஒரு பெருமிதத்தை தருகின்றது. இது எனக்கு வழங்கப்பட்ட விருது என்று நான் கொள்ளவில்லை, எல்லோருக்கும் வழங்கப்பட்ட ஒரு விருதாகவே நான் இதை கருதுகின்றேன். விழிப்புணர்வு இன்மை என்பது ஒரு மனிதனுடைய வாழ்வினுடைய முன்னேற்றத்துக்கு ஒருபோதும் தடை அல்ல. சரியான வழிநடத்தல்கள் இருந்தால் விழிப்புணர்வற்றவர்கள் சிறப்பாக இந்த மண்ணிலே வாழ முடியும் என்பதை எங்களுடைய நிறுவனம் நிரூபித்து வருகின்றது. அந்த விருதை வழங்கியதன் மூலமாக இன்னும் வரப்போகின்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு நல்ல உத்வேகத்தையும் ஒரு உற்சாகத்தையும் அவர்களுக்கு ஒரு நல்ல முன்மாதிரியையும் இந்த மாநகர சபை ஏற்படுத்தி இருக்கின்றது. தமிழர்களுக்கு இன்றைக்கு துன்பம் நேர்ந்திருக்கின்றது. ஆனால் யாழ் எடுத்து இன்பம் சேர்ப்பதற்கு யாழ் இல்லை, யாழை இழந்து விட்டோம். அப்போ இப்படியாக நாங்கள் எங்களுடைய மரபுரிமைகளை, எங்களுடைய பாரம்பரியங்களை இழக்காமல், இனியும் அப்படி நிகழாமல் அவற்றை பற்றி பிடித்து, இறுக பிடித்து, சிக்கென பிடித்து, அவற்றை பேடி பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு அளிக்கின்ற பணியினை நாங்கள் எல்லோரும் இணைந்து செய்ய வேண்டும். எங்களுடைய முதல்வர் அவர்களுடைய துரிதமான ஒரு வித்தியாசமான ஒரு கோணத்திலே அவர்களுடைய செயற்பாடுகள் இந்த யாழ் மாநகரத்தினை ஒரு அழகுபடுத்துகின்ற, தூய்மைப்படுத்துகின்ற, தமிழையும் சைவத்தையும் வளர்க்கின்ற ஒரு சிறப்பான செயற்பாடுகளை தொடர்ந்து அறிந்து கொண்டிருக்கின்றோம். நிச்சயமாக எல்லோரும் இணைந்து அவர்களுடைய பணிகளுக்கு நாங்கள் முக்கியத்துவம் அளிப்போம். எங்களுடைய வரலாறுகள் மறைக்கப்படக்கூடாது, பிழையாக திரிவுபடுத்தக்கூடாது. யாழ்ப்பாண மாநகர சபையினுடைய சைவ சமய விவகார குழு நெல்லைக்குமரன் மலரை தவறாமல் வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது எல்லாரும் என்ன செய்கிறார்கள், நாங்கள் பொதுவானவர்கள், சமயத்துக்களை விட சண்டை பிடிக்கவில்லை என்று சைவ வரலாறுகளை கீழே போடுகிறார்கள். சைவ சமய விவகார குழுவுக்கு நான் சொல்லக்கூடியது, இத்தகைய குளங்களுக்கு பக்கத்திலே கல்லுகளை பதியுங்கள். வரலாற்று அடையாளங்களை அடையாளப்படுத்தாமல் தவற விட்டவர்கள் நாங்கள். நீங்கள் எல்லா மதத்தவர்களையும் காப்பாற்ற வேண்டும் என்று தீபாராதனை செய்கின்ற சமூகமாக இராதீர்கள். உள்ளதை உள்ளவாறு நாவலர் நிலையத்தை உரிய பாதுகாப்பாக வைத்திருக்க யாராலும் முடியாவிட்டால் சைவ சமய நிறுவனத்திடம் எங்களிடம் ஒப்படையும், இந்து மாமன்றத்திடம் ஒப்படையுங்கள், அல்ல துர்காதேவி தேவஸ்தானத்திடம் ஒப்படையுங்கள். நாங்கள் மிக புனிதமாக பேணுவோம்.
எதிர்வரும் 20ஆம் தேதி போரினால் இறந்தவர்களுக்காக மன்றாடுமாறு வடக்கு கிழக்கு ஆயர்கள் பேரவை அழைப்பு விடுத்துள்ளது. எதிர்வரும் 20ஆம் தேதியை போரினால் இறந்தவர்களுக்காக மன்றாடுகின்ற சிறப்பு நாளாக கடைபிடிக்குமாறு வடக்கு கிழக்கு ஆயர்கள் பேரவை அழைப்பு விடுத்துள்ளது. வடக்கு கிழக்கு ஆயர்கள் பேரவையினால் நேற்று வெளியிடப்பட்ட அறிக்கையில் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. அன்றைய தினம் போரில் ஈடுபட்ட தரப்பினர், போரினால் இறந்து போன மதத் தலைவர்கள், அரசியல்வாதிகள், அரசு பணியாளர்கள், பொதுமக்கள் அனைவரையும் நினைவு கூர்ந்து இறைவேண்டல் புரிய ஆயர்களாக நாம் அழைப்பு விடுக்கின்றோம் என ஆயர்கள் குறிப்பிட்டுள்ளனர். இந்த அறிக்கையில் திருவண்ணாமலை மறைமாவட்ட ஆயர் நோயல் இம்மானுவேல் ஆண்டகை, யாழ்ப்பாணம் மறைமாவட்ட ஆயர் ஜஸ்டின் பேர்னாட் ஞான பிரகாசம் ஆண்டகை, மன்னார் மறைமாவட்ட ஆயர் இம்மானுவேல் பினாண்டோ ஆண்டகை, மட்டக்களப்பு மறைமாவட்ட ஆயர் ஜோசப் பொன்னையா ஆண்டகை ஆகியோர் கையெழுத்திட்டுள்ளனர். மரக்கறிகளின் விலைகளில் திடீர் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது. நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் மரக்கரியின் விலை அதிகரித்துள்ளதாக மக்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். அதன்படி போஞ்சி, கரட், லீக்ஸ் உள்ளிட்ட மரக்கறிகள் கிலோ 200 முதல் 300 ரூபாய் வரையில் விலை அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை விசேட பொருளாதார மையங்களிலும் கொழும்பு மரக்கறி சந்தையிலும் மரக்கறிகளின் விலை அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. பண்டிகை காலங்களில் இவ்வாறு மரக்கறிகளின் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளதன் காரணமாக பெரும் சிரமங்களை எதிர்நோக்கியுள்ளதாக மக்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். நாட்டில் மேலும் 15 கொரோனா மரணங்கள் பதிவாகியுள்ளதுடன் மேலும் 482 பேருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. நாட்டில் மேலும் 15 கொரோனா மரணங்கள் பதிவாகியுள்ளன. இது தொடர்பில் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்தினால் உறுதிப்படுத்தப்பட்டு அரசாங்க தகவல் திணைக்களத்தினால் அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. நேற்று பதிவான இந்த மரணங்களை அடுத்து கொரோனா தொற்று காரணமாக உயிரிழந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 13,821 அதிகரித்துள்ளது. 30 முதல் 59 வயதுக்கு இடைப்பட்ட 2 பேரும் 60 வயதுக்கு மேற்பட்ட 13 பேரும் உயிரிழந்துள்ளதாக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 30 முதல் 59 வயதுக்கு இடைப்பட்டவர்களுள் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும், 60 வயதுக்கு மேற்பட்டோரில் 5 ஆண்களும் 8 பெண்களும் உயிரிழந்துள்ளனர். இதேவேளை நாட்டில் மேலும் 482 பேருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக இராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா அறிவித்துள்ளார். இந்த தொற்றாளர்கள் அனைவரும் சித்திரை புத்தாண்டு கொத்தனையுடன் தொடர்புடையவர்கள் ஆவர். அதன் அடிப்படையில் நாட்டில் கொரோனா தொற்றுக்குள்ளானவர்களின் மொத்த எண்ணிக்கை 5,43,743 அதிகரித்துள்ளது. கொரோனா தொற்றிலிருந்து இன்று மேலும் 339 பேர் பூரணமாக குணமடைந்து வீடு திரும்பியுள்ளதாக சுகாதார அமைச்சின் தொற்று நோயல் பிரிவு தெரிவித்துள்ளது. அதற்கமைய கொரோனா தொற்றில் இருந்து பூரணமாக குணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 5,14,573 அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் குணமடைந்தவர்கள் மற்றும் உயிரிழந்தவர்களை தவிர்த்து தற்பொழுது 15,349 தொற்றாளர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். திஸ்ஸ மகாராம பிரதேசத்தில் 2 பாடசாலைகளைச் சேர்ந்த 5 மாணவர்களுக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இதனை அடுத்து குறித்த பாடசாலைகளில் உள்ள ஒரு சில வகுப்புகளை மூடுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக திஸ்ஸ மகாராம சுகாதார வைத்திய அதிகாரி காரியாலயத்துக்கு பொறுப்பான பொது சுகாதார பரிசோதகர் அனுர விஜயமுனி தெரிவித்துள்ளார். திஸ்ஸ மகாராம தெபரவிவ ஜனாதிபதி வித்தியாலயத்தைச் சேர்ந்த மாணவர்கள் 3 திஸ்ஸ மகாராம எல்லக்கல ஆரம்ப பாடசாலையைச் சேர்ந்த மாணவர்கள் 2 கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதால் இவ்வாறு வகுப்பறைகளை மூடுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மேலும் தொற்றுக்குள்ளான மாணவர்களை இனம் காண்பதற்காக அந்த பாடசாலைகளைச் சேர்ந்த மாணவர்களுக்கு PCR பரிசோதனை முன்னெடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் பொது சுகாதார பரிசோதகர்கள் தெரிவித்துள்ளனர். திஸ்ஸ மகாராம பிரதேசத்தில் உள்ள 18 கிராம சேவர் பிரிவுகளில் 2 வாரங்களில் 233 கொரோனா நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மட்டக்களப்பு காத்தாங்குடி ஆதார வைத்தியசாலையில் கடமையாற்றும் வைத்தியசாலை ஊழியர்களுக்கு ஃபைசர் தடுப்பூசி இன்று வெள்ளிக்கிழமை போடப்பட்டது. காத்தாங்குடி ஆதார வைத்தியசாலை வைத்திய அத்தியட்சகர் டாக்டர் MSM ஜாபீர் அவர்களின் மேற்பார்வையில் காத்தாங்குடி ஆதார வைத்தியசாலையில் கடமையாற்றும் வைத்தியர்கள் மற்றும் வைத்தியசாலை தாதியர்கள் ஊழியர்களுக்கு ஃபைசர் தடுப்பூசி போடப்பட்டது. ஏற்கனவே 2 தடுப்பூசிகளை பெற்றுக்கொண்ட ஊழியர்களுக்கு இதன் போது 3வது தடுப்பூசியாக ஃபைசர் தடுப்பூசி போடப்பட்டது. 16 வயது தொடக்கம் 20 வயதுக்குட்பட்ட பாடசாலை மாணவர்களுக்கான ஃபைசர் தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கைகள் மேலும் ஒரு சந்தர்ப்பமாக நாளைய தினம் மட்டக்களப்பு சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகத்தில் முன்னெடுக்கப்பட உள்ளதாக பிரதேச சுகாதார வைத்திய அதிகாரி தெரிவித்துள்ளார். அந்த வகையில் முதற்கட்ட ஃபைசர் தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ள நிலையில் கல்வி பொதுத்தர, சாதாரண தரம், உயர்தரம் கல்வி பயில்கின்ற மாணவர்களுக்கு பாடசாலையில் இருந்து இடைவிலகிய 16 வயது தொடக்கம் 20 வயதுக்குட்பட்ட மாணவர்களுக்கும் மேலும் ஒரு சந்தர்ப்பத்தினை வழங்கும் வகையில் நாளைய தினம் மட்டக்களப்பு சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகத்தில் முன்னெடுக்கப்பட உள்ளதாக வைத்திய அதிகாரி வைத்தியர் K. கிரிசுதன் தெரிவித்துள்ளார்.
பொது இடங்களுக்கு பிரவேசிப்பதற்காக கொரோனா தடுப்பூசி அட்டையை கட்டாயமாக்குவது தொடர்பாக அவதானம் செலுத்தப்படுவதாக சுகாதார அமைச்சர் கெகிலிய ரம்புக்வெல தெரிவித்துள்ளார். இலங்கைக்கான கனடிய உயர்ஸ்தானிகர் டேவிட் மேகினன், சுகாதார அமைச்சர் கெகிலிய ரம்புக்வெல ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பு நேற்று இடம்பெற்றது. இந்த சந்திப்பில் உலக சுகாதார ஸ்தாபனத்தின் இலங்கை பிரதிநிதியும் பங்கேற்றிருந்தார். இதன்போது கருத்து தெரிவித்த இலங்கைக்கான கனடிய உயர்ஸ்தானிகர், கனடாவில் பொது இடங்களுக்கு பிரவேசிக்கும் போது பூரண தடுப்பூசி ஏற்றத்துக்குள்ளான அட்டையை கொண்டு செல்வது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தொற்றில் இருந்து தாம் பாதுகாக்கப்படுவதுடன் ஏனையவர்களுக்கும் அது பரவுவதை தடுக்கும் நோக்கில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். பூஸ்டர் தடுப்பூசி ஏற்றத்தை இளைஞர்களுக்கு வழங்க ஆரம்பித்தமை மிக சிறந்த நடவடிக்கையாகும் என்றும் எதிர்காலத்தில் அது ஏனைய தரப்பினருக்கும் வழங்கப்படுமாயின் சிறந்ததாகும் என்றும் இலங்கைக்கான கனடிய உயர்ஸ்தானிகர் குறிப்பிட்டார். இந்த சந்திப்பில் கருத்து தெரிவித்துள்ள சுகாதார அமைச்சர் கெகிலிய ரம்புக்வெல, ஐரோப்பிய நாடுகளில் பொது இடங்களுக்கு தடுப்பூசி அட்டையை கொண்டு செல்வது கட்டாயமாக்கப்பட்டுள்ள நிலையில் அதனை இலங்கையிலும் நடைமுறைப்படுத்துவது குறித்து அவதானம் செலுத்தப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அச்சுறுத்தல் நிலைமைகளுக்கு மத்தியில் நாடு திறக்கப்பட்டுள்ள போதிலும் நாட்டில் முன்னெடுக்கப்படும் ஆர்ப்பாட்டங்கள், பேரணிகள் மூலமாக மீண்டும் கோவிட் கொத்தணி உருவாகக்கூடிய அதிக வாய்ப்புகள் உள்ளதாக பொது சுகாதார பரிசோர் சங்கத்தின் தலைவர் உபுல் ரோகன தெரிவித்துள்ளார். நாட்டில் கோவிட்-19 வைரஸ் பரவல் அச்சுறுத்தல் நிலைமைகளிலிருந்து நாம் மீளவில்லை என்பதை ஆரம்பத்திலிருந்தே தெரிவித்து வருகின்றோம். சுகாதார சவால்களை விடவும் பொருளாதார நெருக்கடி நிலைமைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்ததன் காரணமாகவே நாட்டை கட்டுப்பாட்டுடன் திறக்க தீர்மானம் எடுக்கப்பட்டது. இது முழுமையாக ஆரோக்கியமான செயற்பாடுகள் என கருதிவிட முடியாது. எனினும் கடந்த 43 நாட்கள் நாட்டை முடக்கியதன் மூலமாக வைரஸ் பரவலை கட்டுப்படுத்த முடிந்தது என்பதை எம்மால் மறக்கவும் முடியாது. நாம் எடுத்த வேலை திட்டத்தில் வெற்றி கண்டுள்ளோம். ஆனால் அச்சுறுத்தல் நிலைமைகளிலிருந்து மீளவில்லை. உலகையே மோசமாக பாதித்துள்ள, இன்றும் பாதித்துக் கொண்டுள்ள ஒரு வைரஸ் தாக்கத்தில் சகலரும் பாதிக்கப்பட்டு வருகின்ற நிலையில் எம்மால் மட்டும் இவற்றை இலகுவாக வெற்றி கொள்ள முடியும் என கருதுவதே மிகப்பெரிய முட்டாள்தனமாகும். எமது சுய பாதுகாப்பை வைரஸ் தொற்றிலிருந்து எம்மை காப்பாற்றும். எனினும் இவ்வாறான அச்சுறுத்தல் நிலையில் நாட்டில் பல்வேறு மோசமான செயற்பாடுகள் இடம்பெற்றுக் கொண்டுள்ளதை நாம் அவதானித்து வருகின்றோம். நாட்டில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற ஆர்ப்பாட்டங்கள், பேரணிகள் மற்றும் மக்களின் அனாவசிய செயற்பாடுகள் காரணமாக மீண்டும் கோவிட் வைரஸ் தொற்று பரவல் ஏற்பட அதிக சாதகத்தன்மைகள் ஏற்பட்டுள்ளமை அவதானிக்கப்பட்டுள்ளது. தமது நியாயமான கோரிக்கைகளை முன்னெடுத்து விவசாயிகள் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆசிரியர்கள் தமது கோரிக்கைகளை முன்வைத்து போராடுகின்றனர். அதேபோல் பெற்றோர், அரசியல்வாதிகள் என பலர் நாட்டில் போராட்டங்களையும் ஆர்ப்பாட்டங்களையும் முன்னெடுத்து வருகின்றனர். அவர்களின் பக்கம் இது நியாயமானதாக இருக்கும். அதனை எம்மால் விமர்சிக்க முடியாது. ஆனால் இவ்வாறு முன்னெடுக்கும் சகல போராட்டங்களை அவதானித்த போது அனைவருமே சுகாதார வழிமுறைகளை முழுமையாக மீறி கோவிட் வைரஸ் பரவல் குறித்த அச்சுறுத்தலை கருத்தில் கொள்ளாது, ஏனைய மக்கள் குறித்து சிந்திக்காது செயல்பட்டுக் கொண்டுள்ளனர். அதேபோல் பொது போக்குவரத்து செயற்பாடுகளும் மிக மோசமாக அமைந்துள்ளது. குறுகிய தூர பேருந்து சேவைகள் மற்றும் பொது போக்குவரத்துகளில் மக்களை அளவுக்கு அதிகமாக ஏற்றிச் செல்லும் நிலைமை உள்ளது. முகக்கவசங்கள், சமூக இடைவெளி என்ற எதுவுமே பொதுமக்களால் கடைபிடிக்கப்படுவதை அவதானிக்க முடியவில்லை. சுற்றுலா செல்கின்றனர், சுகாதார வழிமுறைகளை பின்பற்றுவதில்லை. இவ்வாறான செயற்பாடுகள் காரணமாக மீண்டும் நாட்டில் கோவிட் வைரஸ் பரவக்கூடிய அச்சுறுத்தல் நிலைமை உள்ளது. நாடு திறக்கப்பட்டுள்ள போதிலும் கோவிட் வைரஸ் பரவல் அச்சுறுத்தல் நிலைமை உள்ளது. மீண்டும் வேகமாக கோவிட் வைரஸ் பரவக்கூடிய அதிக வாய்ப்புகள் உள்ளது. அதனை மறுக்க முடியாது. மீண்டும் ஒரு கோவிட் கொத்தணி உருவாகினால் மிக மோசமான தாக்கத்தை அது வெளிப்படுத்தும். அதேபோல் புதிய வைரஸ்கள் பரவினால் அதன் தாக்கமும் வெளிப்பாடும் மோசமாக அமையும் என உபுல் ரோகன கூறியுள்ளார். நகரங்களுக்கு இடையிலான கடுகதி புகையிரத சேவைகள் எதிர்வரும் 8ஆம் தேதி முதல் ஆரம்பிக்கப்படும் என புகையிரத திணைக்கள பொது முகாமையாளர் தெரிவித்துள்ளார். இரவு நேர அஞ்சல் புகையிரதம் மற்றும் வழமையான நேர அட்டவணைக்கு அமைய இரவு 7 மணிக்கு பின்னர் இடம்பெறும் புகையிரத சேவைகளுடன் குறுந்தூர புகையிரத சேவைகளை நடைமுறைப்படுத்துவது தொடர்பிலும் கலந்துரையாடி தீர்மானம் எடுக்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். மாகாணங்களுக்கு இடையிலான பயண கட்டுப்பாடு நீக்கப்பட்டதை தொடர்ந்து கடந்த 1ஆம் தேதி முதல் மாகாணங்களுக்கு இடையிலான அலுவலக புகையிரத சேவைகள் மாத்திரம் ஆரம்பிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் உபத்தலைவர் செந்தில் தொண்டமான் நாடாளுமன்ற உறுப்பினர் காவி விக்னேஸ்வரனை சந்தித்துள்ளார். இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் உபத்தலைவரும் பிரதமரின் மலையகத்திற்கான ஒருங்கிணைப்பு செயலாளருமான செந்தில் தொண்டமான் தமிழ் மக்கள் தேசிய கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினர் காவி விக்னேஸ்வரனை சந்தித்துள்ளார். இச்சந்திப்பு யாழ்ப்பாணம் கோவில் வீதியில் உள்ள விக்னேஸ்வரனின் இல்லத்தில் இடம்பெற்றது. இந்த சந்திப்பு சிநேகபூர்வ சந்திப்பாக இடம்பெற்றதாக இருவரும் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டனர். மரியாதை நிமித்தமாக இன்றைக்கி கௌரவ விக்னேஸ்வரன் ஐயா சந்தித்தோம். அவர் கையில் காயம் ஏற்பட்டு அவர் உடல்நல குறைவில் இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டிருந்தேன். அவர் உடல்நலை விசாரிக்கிறதுக்காண்டி இல்லை அரசியல் ரீதியான சந்திப்புகள் இப்போ ஒன்றும் இல்லையே. இப்போ இந்திய மீனவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக சந்திப்போம். கை உடைந்திருக்கிற காரணத்தினால அவர் என்னை சுகம் பார்க்க வந்திருந்தார். இது அரசியல் ரீதியான ஒரு சந்திப்பு அல்ல, சிநேகபூர்வமான ஒரு சந்திப்பு. வெறும் 13வது திருத்தச் சட்டத்தை மட்டும் மையமாக கொண்டு நாங்கள் சேர்ந்து நடவடிக்கைகள் எடுக்கக்கூடாது என்றும் எங்களுக்கான ஒரு நிரந்தர தீர்வை முன்வைக்க வேண்டும் என்றும்
இதை தற்போது இருக்கும் சட்டத்தை அமுல்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் 13வது திருத்தச் சட்டத்தை பற்றி நாங்கள் குறிப்பிடலாம் என்று நான் கூறியிருந்தேன். முல்லைத்தீவு மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் சட்டவிரோத செயற்பாடுகள் அதிகரித்துள்ளதாக மக்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். முல்லைத்தீவு மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் சட்டவிரோத செயற்பாடுகள் அதிகரித்து வருவதாகவும் இவ்வாறு சட்டவிரோத செயற்பாடுகளில் ஈடுபடும் இளைஞர் குழுக்களுக்கு போலீசார் உள்ளிட்ட தரப்பினரும் உடந்தையாக செயற்படுவதாகவும் பொதுமக்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர். முல்லைத்தீவு மாவட்டத்தின் புதுக்குடியிருப்பு, முல்லைத்தீவு, முள்ளியவளை, மல்லாவி உள்ளிட்ட பல்வேறு போலீஸ் பிரிவுகளுக்குட்பட்ட பகுதிகளில் பல்வேறு இளைஞர் குழுக்கள் சட்டவிரோத செயற்பாடுகளில் ஈடுபட்டு வருகின்றமை அவதானிக்கப்படுவதோடு இவ்வாறான குழுக்களுக்கு போலீசார் உள்ளிட்ட பாதுகாப்பு சார்ந்த அனைத்து துறையினரும் உதவி வருவதாகவும் பொதுமக்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர். குழுக்களாக செயற்படும் இவர்கள் பல்வேறு போதைப்பொருள் பாவனைக்கு அடிமையானவர்கள் என்பதோடு போதைப்பொருள் விற்பனை செய்பவர்களாகவும் காணப்படுகின்றனர். விலை உயர்ந்த மோட்டார் சைக்கிள்களில் குழுக்களாக இணைந்து வீதிகளில் பயணிக்கும் பொதுமக்களுக்கு இடையூறு செய்வதும் மற்றும் வாழ்வெட்டு சம்பவங்கள் போன்ற குற்றச்செயல்களை புரிந்து வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. புலனாய்வு பிரிவு உள்ளிட்ட முப்படையினர் மற்றும் போலீசாரும் இவ்வாறான சட்டவிரோத செயற்பாடுகளுடன் கூடிய குழுக்களை கட்டுப்படுத்த தவறி வருவதாக பொதுமக்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர். இதேவேளை நேற்று மாலை விசுவமடு பகுதியில் இவ்வாறானதொரு குழு நடாத்திய வாழ்வெட்டு சம்பவத்தில் 51 வயதுடைய நபர் ஒருவர் கையில் பாரிய காயமடைந்து கிளிநொச்சி வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். இதேவேளை நேற்று தீபாவளி நாளில் முல்லைத்தீவு கடற்கரையில் மோட்டார் சைக்கிளில் சென்ற ஒரு இளைஞர் குழு பொதுமக்களுக்கு இடையூறு விளைவித்து வீதியில் பல்வேறு குழப்ப நிலைமைகளை ஏற்படுத்தியிருந்தனர். தொடரும் இவ்வாறான சம்பவங்களுக்கு முல்லைத்தீவில் உரிய தீர்வு இல்லை என்பதோடு இவற்றை கட்டுப்படுத்த வேண்டிய தரப்புகள் இனியாவது நல்ல ஒரு நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மட்டக்களப்பு மண்முனை வடக்கு பாடசாலைகளின் பௌதிக வள அபிவிருத்தி தொடர்பாக ஆராயும் முகமாக ராஜாங்க அமைச்சர் எஸ். வியாழேந்திரன் கள விஜயம் மேற்கொண்டுள்ளார். மட்டக்களப்பு மண்முனை வடக்கு பிரதேச பிரிவுக்குட்பட்ட பாடசாலைகளின் பௌதிக வள அபிவிருத்தி தொடர்பாக ஆராயும் முகமாக கள விஜயத்தினை ராஜாங்க அமைச்சர் எஸ். வியாழேந்திரன் இன்று மேற்கொண்டுள்ளார். மட்டக்களப்பு கல்வி வலயத்துக்குட்பட்ட மட்டக்களப்பு நாவற்கேணி ஸ்ரீ கண்ணகி வித்தியாலயத்துக்கும் மட்டக்களப்பு ஆணைப்பந்தி இந்து மகளிர் வித்தியாலயத்துக்கு விஜயத்தினை இன்று மேற்கொண்டுள்ளார். மட்டக்களப்பு நாவற்கேணி ஸ்ரீ கண்ணகி வித்தியாலயத்துக்கு விஜயத்தை மேற்கொண்ட ராஜாங்க அமைச்சர் பாடசாலை அதிபர், ஆசிரியர்கள், பாடசாலை அபிவிருத்தி குழு உறுப்பினர்களுடன் பாடசாலையின் அபிவிருத்தி தொடர்பாக கலந்துரையாடியதுடன் பாடசாலை அதிபரின் வேண்டுகோளுக்கிணங்க அமைச்சரின் பன்முகப்படுத்தப்பட்ட நிதி உதவியில் பாடசாலைக்கான போட்டோகோப்பி இயந்திரம் ஒன்று வழங்கி வைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மட்டக்களப்பு ஆணைப்பந்தி இந்து மகளிர் வித்தியாலயத்துக்கு விஜயத்தினை மேற்கொண்ட அமைச்சர் பாடசாலை அதிபர், ஆசிரியர்கள், பாடசாலை அபிவிருத்தி குழு உறுப்பினர்களுடன் பாடசாலையின் பௌதிக வள அபிவிருத்தி தொடர்பாக கலந்துரையாடியதுடன் பாடசாலை சமூகத்தினரால் அமைச்சர் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்பட்டார். இன்றைய தினம் பாடசாலைகளுக்கு மேற்கொண்டுள்ள கள விஜயம் தொடர்பாக ராஜாங்க அமைச்சர் எஸ். வியாழேந்திரன் எமது செய்தி பிரிவுக்கு இவ்வாறு கருத்து தெரிவித்துள்ளார். எங்களுடைய மட்டக்களப்பு மாவட்டத்தில் மண்முனை வடக்கு பிரதேசத்துக்கு உட்பட்ட எங்களுடைய 2 பாடசாலைகளுடைய தேவைகளை நாங்கள் குறைபாடுகளை கேட்டு அறிஞ்சிருக்கிறோம். ஏன்னா மண்முனை வடக்கு பிரதேசத்துக்குள்ள பழம்பெரும் பாடசாலைகளாக இருக்கின்ற சில பாடசாலைகள் இன்னும் பௌதிக வளம் குறைபாடுகள் தீர்க்கப்படாமல் இருக்கின்றன. ஆகவே அந்த பௌதிக வள குறைபாடுகளை தீர்ப்பது என்பது மிக முக்கியமான ஒரு விடயம். அந்த விடையில் இன்றைக்கு ஆனப்பந்தி எங்களுடைய பாடசாலை ஒரு கிட்டத்தட்ட 101 வருஷத்தை தாண்டுகின்ற ஒரு பெரிய பாடசாலை. இங்கு வளமான அதிபர், ஆசிரியர்கள் இருந்தாலும் இங்கு உள்ள பாரிய பிரச்சனை பௌதிக வளம் ரீதியாக இருக்கின்ற பிரச்சனை. அது தொடர்பாக இன்று கள விஜயத்தின் மூலம் பல்வேறுபட்ட விடயங்களை வலய கல்வி பணிப்பாளர், அதிபர், பிரதி அதிபர் அனைவரும் முன்வைத்திருக்கின்றார்கள். நிச்சயமா நாங்கள் கல்வி அமைச்சுக்கு இதை கொண்டு சென்று முடிந்தளவு கல்வி அமைச்சு கூடாகவும் எங்களுக்கு ஒதுக்கப்படுகின்ற நிதி கூடாகவும் முடிந்தளவு நாங்கள் வேலை திட்டங்களை செய்வதாக நாங்கள் கூறியிருக்கின்றோம். அதை நிச்சயமாக நடைமுறைப்படுத்த வேண்டும். அதோடு இன்று காலையிலே எங்களுடைய நாவக்கேணியில் அமைந்திருக்கின்ற சுமார் 60 வருஷ பழமை வாய்ந்த ஒரு பாடசாலை. ஆகவே அங்கு இருக்கின்ற கண்ணகி வித்தியாலயம், அங்கு நாங்கள் இன்று சில உபகரணங்களை வழங்கியிருந்தோம். ஆகவே தொடர்ச்சியாக அந்த பாடசாலையின் பல்வேறுபட்ட குறைபாடுகளும் எமக்கு அதிபர், என்னுடைய நண்பர் பிரபா அவர்களால் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக அவற்றை நாங்கள் செய்து கொடுப்ப வாக்குகள் இருக்கின்றோம். சில பாடசாலைகள் மிக வளமாக இருந்தாலும் சில பாடசாலைகள் பௌதிக வளத்திலே மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்திருக்கு. ஆகவே அவற்றை செய்து கொடுக்க வேண்டிய ஒரு தார்மீக பொறுப்பு இருக்கின்றது. தற்போது அரசாங்கத்தினால் வர இருக்கின்ற வரவு செலவு திட்டத்துக்கூடாக கூட நாங்கள் நிச்சயமாக சில கோரிக்கைகளை முன்வைத்து அவற்றை நடைமுறைப்படுத்த இருக்கின்றோம். அக்கரைப்பற்று கிழக்கு விவசாய விரிவாக்கல் நிலையத்தினால் பராசூட் முறையில் நெற்சிகை மேற்கொள்ளும் செயல்முறை களப்பயிற்சிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. நஞ்சற்ற நெற்சிகை உற்பத்தியை அதிகரிக்கும் செயற்திட்டத்தின் கீழ் சேதன பசலினை பயன்படுத்தி பராசூட் முறையில் நெற்பயிற்சியினை மேற்கொள்ளும் செயல்முறை, அதற்கான களப்பயிற்சிகள் அக்கரைப்பற்று கிழக்கு விவசாய விரிவாக்கல் நிலையத்தினால் வெற்றிகரமாக முன்னெடுக்கப்பட்டுள்ளது.
அக்கரைப்பற்று கிழக்கு விவசாய விரிவாக்கல் நிலையத்துக்குட்பட்ட தோணிக்கல் வயல் பிரதேசத்தில் தெரிவு செய்யப்பட்ட நவரத்னராஜா என்னும் விவசாயியின் ஒத்துழைப்போடு அவருக்கு சொந்தமான காணியிலேயே இத்திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. குறித்த பிரதேசத்துக்கு இன்று கள விஜயத்தினை மேற்கொண்ட உத்தியோகஸ்தர்கள் பராசூட் விதைப்பு முறை தொடர்பிலான பயிற்சிகளை வழங்கியதுடன் விதைப்பு நடவடிக்கையிலும் இணைந்து கொண்டனர். அக்கரைப்பற்று கிழக்கு விவசாய விரிவாக்கல் நிலையத்தின் பொறுப்பதிகாரி MSM நிப்பாஷ் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் நெற்பாட விதான சிரேஷ்ட உத்தியோகஸ்தர் AIA பெரேரஸ் மற்றும் விவசாய விரிவாக்கல் காரியாலயத்தின் உத்தியோகஸ்தர்களான TA தசிலா பிரியதர்சினி MS சில்மியா உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டனர். இதன்போது கருத்து தெரிவித்த நெற்பாட விதான சிரேஷ்ட உத்தியோகஸ்தர் AIA பெரோஸ், நெச்சகையை பொறுத்த மட்டில் இலங்கை விவசாயிகளின் முக்கிய பிரச்சனையாக காணப்படுவது களைகளை கட்டுப்படுத்துவதாகும். தற்கால உயர்ந்த உற்பத்தி செலவுக்கேற்ற விளைச்சல் குறைவாக காணப்படுகின்றது. எனவே விவசாயிகளின் இந்த நிலைமையை கருத்தில் கொண்டு விவசாய திணைக்களமானது நாடளாவிய ரீதியில் சௌபாக்கியா திட்டத்தின் கீழ் நெச்சகையில் உயர்ந்த விளைச்சலை மேற்கொள்ளும் யாய திட்டத்தை அறிமுகப்படுத்தி வருகின்றது. அந்த வகையில் நாம் இங்கு செய்ய இருப்பது பரசூட் முறையிலான விதைப்பு முறையாகும். இந்த பரசூட் விதைப்பு முறையானது ஒரு ஏக்கருக்கு தேவையான குறைந்தபட்ச நெல் 8 கிலோவாக காணப்படுகின்றது. அது மாத்திரமல்ல, இந்த செய்கை முறையில் சிறந்த முறையில் நிலமானது பண்படுத்தப்படுவதனால் களைகளும் முளைப்பதில்லை. எனவே களைநாசினி இந்த இடத்தில் பாவிப்பது தேவையும் இல்லை. எனவே களைநாசினி பிரயோகிப்பது இல்லாததனால் பூச்சிகளின் தாக்கமும் குறைவாக காணப்படுகின்றது. அதே நேரம் நெச்சைக்கு நன்மை தரும் பூச்சிகளின் வாழ்வாதாரம் கூடுவதன் காரணமாக அதன் சனத்தொகையின் கூடிய தாக்கம் விளைவிப்பதால் நெச்சைக்கு தீமை தரும் பூச்சிகளின் வாழ்க்கை வட்டம் குறைந்து காணப்படுகின்றது. எனவே இதன் மூலமாக பூச்சி பீடைகளுக்கு எண்ணெய் அடிக்க வேண்டிய தேவையும் இல்லை. அதே நேரம் இந்த செய்கை முறையில் கன்றுகளுக்கு இடைவெளி கூடுதலாக காணப்படுவதனால் சிறந்த அடிப்பெருத்து நன்கு குட்டியெடுத்து வீரியமான நாட்டுகள் வளர்வதனால் விளைச்சலும் உயர்ந்து காணப்படுகின்றது. எனவே இந்த செய்கையின் மூலம் நஞ்சற்ற உற்பத்தியை மேற்கொள்வது மாத்திரமில்லாமல் விவசாயம் வாழ்வாதாரம் முன்னேற்றம் அடைந்து நாட்டின் மொத்த தேசிய உற்பத்தியும் உயர்வடைகின்றது என்பதை விவசாய திணைக்களத்தின் சார்பாக கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் நாளை பிரதான செய்திகளை எதிர்பாருங்கள். வணக்கம்.